ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அபகத மதமானைः அந்திமோபாய நித்கைः அதிகத பரமார்த்தை ரத்தகாமான பேக்ஷைः எக்கில சுகுர்பிர் நிர்ஜித குரோதலோபைः வரவர முனிபிருத்தே ரஸ்துமே நித்யயோகா. ஒரு ஆச்சரியமான கண்ணாள் வினை தினம். எதனால் இந்நாள்? என்னால் இன்னைக்கு திருமூலம். திருமூலம் என்னாலே நமக்கு ஞாபகத்திற்கு வரக்கூடியவர் மணவாள மாமுனிகள். ஐபசையில் திருமூல தவதரித்தான் வாழியே. அந்த ஐபசை மாதம் திருமூல நன்னாளிலே அந்த நட்சத்திரத்திலே திருவதரித்தார் மணவாள மாமுனிகள். இன்னைக்கு ஐப்பசி திருமூலமா என்னால் இன்னைக்கு ஐப்பசி திருமூலம் இல்லை. இன்னைக்கு ஆணி திருமூலம். இந்த ஆணி மாதத்திலே வரக்கூடிய திருமூல நட்சத்திரம். இந்த நாளுக்கும் மாமுனிகளுக்கும் என்ன சம்பந்தம்? அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க உள்ளோம். மணவாள மாமுனிகள் திருவரங்கம் திருப்பதியிலே தர்சன தலைவராக எழுந்தருளியிருந்தார். அந்த சமயத்திலே மணவாள மாமுனிகள் பெரிய பெருமாள் திருமுன்பே திருவாய்களினுடைய விஸ்தாரமான வியாக்கியானமான 36,000 படியை காலக்ஷேபம் செய்து ஆணி திருமூலத்தன்னு சாத்துமுறை செய்தார். ஆக அந்த நாள்தான் இன்னை தினம் ஆணி திருமூலம். அப்படி பகவத் விஷய காலக்ஷேபத்தை ஒருவருட பெரிய பெருமாள் திருமுன்பே காலக்ஷேபம் செய்தருளினார் மணவாள மாமுனிகள். திருவாய்மொழிக்கு 5 விதமான வியாக்கியானங்கள் உள்ளது. அதிலே மிகவும் பிரதானமான வியாக்கியானம் 36,000 படி. நம்பிள்ளை காலக்ஷேபம் சொல்ல அட்டை பட்டோரை கொண்டார் வடக்கு திருவீதி பிள்ளை. அப்படி உயர்த்த வியாக்கியானமான பகவத்கீதையத்தை மணவாள மாமுனிகள் காலக்ஷேபம் செய்தருளினார். அதுவும் எப்படி என்னால் ஒருவருட காலம் பெரிய பெருமாள் திருமுன்பே காலக்ஷேபம் செய்தார். பெரிய பெருமாளுக்கு 365 நாட்களும் உற்சவங்கள் தான். அப்படிப்பட்ட உற்சவங்கள் இந்த பிரம்மோற்சவம், 4 பிரம்மோற்சவம், திரு அத்தியன உற்சவம், இப்படி முதலான மாதாந்தர் வரக்கூடிய ஏகாதசி திருமஞ்சனங்கள், அமாவாசை, ரேவதி முறப்பாடின்படி அனைத்து விதமான உற்சவங்களையும் நிறுத்தி கொண்டு ஒரு நாள் இடைவிடாமல் மாமுனிகளுடைய திருவாக்கினாலே அந்த பகவத் விஷயத்தை கேட்டருளினார் மணவாள நம்பெருமான் பெரிய பெருமாளுக்கு அவ்வளவு திருவுள்ளம். எல்லோரும் மாமுனிகளுடைய திருவாக்கினாலே காலக்ஷேபத்தை கேட்கிறார்கள். நாமும் கேட்க வேண்டாவா? அவருடைய திருமையை பார்ப்பதற்கு நித்துவான திருமையை வெள்ளை செய்ய நாம் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்டவருடைய திருவாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? மணவாள மாமுனிகளுக்கு சிகாமுனிகள் என்று அவருக்கு பட்ட விருதானது இருக்கிறது. அப்பேற்பட்ட உயர்ந்தவரான மாமுனிகளுடைய திருவாக்கிலே நாம் கேட்க வேண்டும், அதுவும் சிவத் விஷயத்தை கேட்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு மணவாள மாமுனிகளும் ஒருவருட காலம் இந்த திருவாய்மொழியினுடைய 7 காலக்ஷேபத்தை செய்தருளினார். நம்பெருமாளும் ஒரு நாள் இடைவிடாமல் கேட்டருளினார். சாத்துமறை தினம் கடைசி நாள் ஆணி திருமூலம். அன்னை தினம் மணவாள மாமுனிகள் ஈரோடுடைய சாத்துமுறையை செய்தருளினார். இந்த பகவத் விஷயமானது பயத்தினுடைய அர்த்தம். பொதுவாக திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் இதுவெல்லாம் நாம் நம்முடைய ஆச்சாரியின் பக்கலிலே நாம் கேட்டருள வேண்டும். ரகசியமானது. இந்த பகவத் விஷயத்தை யார் கேட்கிறார்களோ, அதாவது யாரிடம் கேட்கிறார்களோ அவர்கள் நமக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தை வகிக்கக்கூடியவர். அப்படி பகவத் விஷயத்தை மாமுனியினிடத்திலே கேட்டபடியாரே மணவாள மாமுனிகள் ஆச்சாரிய ஸ்தானத்தை வகித்தார் நம்பெருமாளுக்கு. அப்படி ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை மணவாள மாமுனிகளுக்கு நாம் ஏதாவது சம்பாவனை செய்ய வேண்டும். அதாவது ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் அவருக்கு சம்பாவனை ஏதாவது காலக்ஷேபம் செய்தார்னா கடைசி நாள் சம்பாவனை வழங்க வேண்டும். அப்படி பார்த்தார் மணவாள மாமுனி. நம்பெருமாள் பார்த்தார். அன்னை தினம் சாத்துமுறையெல்லாம் ஆயிற்று. ஒரு சிறு பாலகனாக நம்பெருமாள் வடிவு கொண்டு அரங்கநாயகன் என்ற திருநாமத்தோடு திடீர்னு ஓடி வந்தார். அந்த சபையின் நடுவே ஓடி வந்து என்ன செய்தார்? 2 வரிகளை அங்கே அருளினாராம். அதுதான் ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் என்ன உயர்ந்ததான இந்த தனியன். அதாவது சிஷ்யனுக்கு கர்த்தவியம், கடமை ஆச்சாரியனுக்கு தனியன் சமர்ப்பிப்பது. ஆக சிஷ்யனாக இருக்கக்கூடிய நம்பெருமாள் தன்னுடைய ஆச்சாரியனான மணவாள மாமுனிக்கு இந்த தனியனை வழங்கினார். இந்த ஸ்ரீசைல பிரியாபாத்திரம் தனியனானது உயர்ந்ததான மந்திரத்துக்கு சமம். ஸ்ரீசைலேஷ மகாமந்திரம் என்ன நம்முடைய பெரியவர்கள்
வழங்குவார்கள். அப்படி எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து வந்தபடியாலே இந்த தனியனுக்கு அவ்வளவு ஏற்றம். அதுவும் யாருக்கு சமர்ப்பித்தார்? மணவாள மாமுனிகளுக்கு சமர்ப்பித்தார். மாமுனிகளுடைய தனியனாக இருப்பதாலே இந்த தனியனுக்கு அவ்வளவு ஏற்றம். ஆகையால் தான் இந்த ஆணி திருமூலத்திலே இந்த ஸ்ரீசைல தேவபாட்ட தனியன் அவதரித்தது. இந்த அவதார நன்னாளை பல திவிதேசங்கள் முழுக்க கொண்டாடுகிறார்கள். அத்தோடு ஆச்சாரிய சம்பாவனையாக பெரிய பெருமாள் தன்னுடைய திருவனந்தாழ்வான் இந்த சேஷ பீட்டத்தை மாமுனிகளுக்கு வழங்கினார். ஆகையால் தான் அத்துணை விதேசங்களிலும் மாமுனிகள் அந்த ஆதிசேஷனின் மேலே எழுந்தருளியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மாமுனிகளே ஆதிசேஷனுடைய திருவதாரம் என நாம் பார்க்கிறோம். அப்படி ஆணி திருமூலத்திலே ஈடு உற்சவம் என்று பற்பல திவிதேசங்களிலே கொண்டாடுகிறார்கள். ஈடை திருவான்முடைய வியாக்கியானத்தை வகோதிசைத்த ஈட்டை பங்கியாக வாசித்து இன்னை தினம் அதை சாக்குமுறை செய்வார்கள். திருவரங்கத்திலே மிகவும் உயர்ந்ததாக மிகவும் அழகியதாக இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. மாமுனிகளுக்கு காலையிலே திருமஞ்சனம் கண்டருடி சாயங்கால வேளையிலே கோஷ்டியெல்லாம் கோயில் திருவான்மொழி கோஷ்டியாதி அந்த மாமுனிகளுடைய திருவம்சத்திலே வந்தவர்களாக இருக்கக்கூடிய கோமடம், இந்த கோமடத்தார்கள் அதிலே ஒரு சுவாமி மிகவும் ஆச்சரியமான சம்பிரதாய சந்திரிகை என்று சொல்லக்கூடிய அப்பிள்ளார் என்னும் ஆச்சாரியராலே இயற்றப்பட்ட அந்த சம்பிரதாய சந்திரிகையை இன்னை தினம் வாசிப்பார்கள். வாசித்து அதிலே என்ன தெரிவிக்கிறது என்னால் இந்த ஸ்ரீசைலேஷ வைபவமானது தெரிவிக்கப்படுகிறது. எப்படி நம்பெருமாள் மாமுனிகளுக்கு ஆணையிட்டு இந்த பகவத் விஷய ஈடை எப்படி கேட்டருளினார், எண்ணெய் தினம் தொடங்கி எண்ணெய் தினம் சாத்துமுறை ஆகியிருந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பிரதாய சந்தையிலே உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்படி மிகவும் ஆச்சரியமாக இந்த தினமானது திருவரங்கத்திலே கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த உயர்ந்த நன்னாளிலே நாமும் உயர்ந்த மந்திரமான இந்த இணை நாள் திருவதரித்த இந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஈபக்தியாதி குணாரணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரத்னிஜா மாத்திரம் என்று மணவாள மாமுனிகளுடைய தனியனை நாம் மனதார தியானித்து இன்னி தினம் அவருடைய திருமேனிய அழகை அனுபவித்து அவருடைய திருவடிகளை நாம் வணங்கி உய்வு பெறுவோமாக என்று கூறி அடியை தலை கட்டுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திரு புனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாதி நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.